தினம் ஒரு மிஷினரி வரலாறு. லுட்விக் நோமென்சன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். 20 வயதான லுட்விக் கால் உடைந்த நிலையில் படுக்கையில் படுத்திருந்தார். மேற்கண்ட வசனத்தை மீண்டும் மீண்டும் படித்தார். மிகவும் சோகமான குரலில் தன் தாயை அழைத்தார். அம்மா, நான் மீண்டும் நடக்க முடியுமா? ஆண்டவர் என் தேவையை சந்திப்பாரா? நான் கேட்கும் உதவியை அவர் செய்வாரா? தாய் மிகுந்த நம்பிக்கையுடன் தன் மகனின் கரங்களை பற்றி பிடித்து கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளச் செய்தார். 3 வருடங்கள் கடந்தன. ஒரு நாள் தன் படுக்கையை விட்டு குதித்து எழுந்தார். நடந்தார், ஓடினார். 24 வயது இளைஞர் இவர். கையில் வேதாகமத்துடன் சுமத்திரா தீவை நோக்கி பயணமானார். இதுவரை கிறிஸ்து யார் என்பதையே அறியாத மக்களுக்கு தன் வாழ்வில் நடந்த அற்புதங்களை எடுத்து கூற மிஷினரியாக சென்றார். பேபாக் என்ற மக்கள் கூட்டம் பல இடையூறுகளின் மத்தியில் பொறுமையுடன் கிறிஸ்துவை பிரசங்கித்தார். 1862ஆம் ஆண்டு அங்கு ஊழியத்தை ஆரம்பித்த அவர் 1876க்குள் 2000 பேரை கிறிஸ்துவுக்குள் நடத்தினார். 1878இல் புதிய ஏற்பாட்டை பேபாக் மொழியில் மொழிபெயர்த்து வெளியிட்டார். மக்களுடைய கலாச்சாரத்தை மாற்றாமல் மக்களோடு மக்களாக பணி செய்த நோமென்சன் 1918ஆம் ஆண்டு இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்த போது 1,80,000 மக்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தனர். தற்பொழுது இந்தோனேசியாவின் மாபெரும் கிறிஸ்துவ மக்கள் தொகை உள்ள இடம் சுமத்திரா தீவே ஆகும்.